இப்போது நான் இந்த தண்ணி குடிக்கிறதுக்காக எடுத்தேன். அப்போ இந்த கிளியரான பாட்டில், இந்த க்ளீன் தண்ணியை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. எங்களோட ஊரில் பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, பெரியவங்களும் சொல்லுவாங்க, அதே மாதிரி ஃபெங்ஷுயிலையும் இந்த விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில ஆளுங்களுக்கு ஏதோ ஒரு மன கஷ்டம், இல்லைன்னா பண கஷ்டம், யாரையாவது பார்த்தா கோவம் வரும், இல்லைன்னா எரிச்சல் வரும், ஏதோ ஒரு கவலை வரும் அவங்களுக்கு. அந்த கவலை, அந்த மன கஷ்டம், பண கஷ்டம் எல்லாமே இந்த ஒரு விஷயம் செய்கிறதால போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளியரான ஒரு கிளாஸ் எடுத்து அதுக்குள்ளே தண்ணியை விட்டுட்டு, அந்த தண்ணியை பார்த்துட்டு எங்களோட மனசுக்குள்ளே இருக்கிற கவலைகள், என்ன கஷ்டம் இருந்தாலுமே, பண கஷ்டமாக இருக்கலாம், இல்லை மன கஷ்டமாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு கஷ்டம் எல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்குதுன்னா அது எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு அந்த மூச்சை உள்ளுக்குள்ளே இருந்து எடுத்து 3 தரம் அந்த தண்ணிக்குள்ளே விட்டுற வேணும். மூச்சை எடுத்து 3 தரம் விட்டுட்டு அந்த தண்ணியை தொட்டு அப்படி தலையில் தெளிச்சு கொள்ள வேணும். 3 தரம் தெளிச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்துகிட்டு போய் வெளியில் கொட்டிட்டிங்கன்னா, அந்த தண்ணி எப்படி வெளியில் ஊற்றுறீங்களோ, அந்த மாதிரி கொட்டுறீங்களோ, அந்த மாதிரி உங்களோட மனசுக்குள்ளே இருக்கிற கவலைகள், கஷ்டங்கள், பண கஷ்டம், மன கஷ்டம் எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும், எங்களோட ரிலிஜன்லேயும் இருக்குது, பழைய காலத்துலேருந்தே ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த தண்ணிக்கு வந்து அந்த பவர் இருக்குது, ஒரு 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 உண்மையிலே ஒரு அவ்வளோ ஒரு வேல்யூவான ஒரு பவர் இருக்குது. அதனால அந்த தண்ணி அந்த எங்களோட வேண்டுதலை சரியாக்கி தரும் அப்படிங்கிறதா நம்பிக்கை. நீங்கள் வேணுமென்னா ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் சந்தோஷமாக இருந்தால் எல்லாருக்குமே நல்லம் தானே. ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.